தமிழக முதல்வர் ஐயா உட்பட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். 2023 12th முடித்தேன். நெக்ஸ்ட் காலேஜ் போயிட்டு ஜாயின் பண்ணணும். என் வீட்டில் வறுமை, பொருளாதார நெருக்கடி. என் அம்மா அப்பா 2 பேரும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. என் கூட பிறந்தவங்க 4 பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காலேஜ் படிப்பேனா அப்படின்றது எங்கள் வீட்டில் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும்போதே புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அம்மாட்ட போயிட்டு சொல்கிறேன், அம்மா கவலைப்படாதீங்க, நம்ம முதல்வர் ஐயா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இது மூலமாக நான் காலேஜ் படிச்சுக்கிறேன், என்னுடைய காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், என் படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மா தைரியமாக கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்தாங்க. சரி, காலேஜில் சேர்த்துட்டேன், பஸ்ஸுக்கு செலவாகுமே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு தான் இருக்கேன் நம்ம விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி டெய்லி அதில் தான் காலேஜ் வரேன். திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகும்போதும் அதில் தான் போகிறேன். புதுமை பெண் திட்டத்தில் மட்டும் இல்லை, விடியல் பயணத்துலையும் நான் பயனடைஞ்சிட்டு வரேன் அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் 2021 என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த டைம் செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா தவறிட்டாங்க. என்னோட படிப்பு அந்த இடத்துல தடைப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கணுன்ற ஆசை எனக்குள்ள இருந்தது. ஆனால் பொருளாதார சிக்கல். ஏன்னா என்னோட கணவர் சாதாரண ஒரு உப்பள தொழிலாளி. நான் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் நல்லா படிக்கணுன்றது என் அப்பாவோட கனவு. அந்த டைமில் தான் இந்த புதுமை பெண் திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் இந்த திட்டம் எலிஜிபிள். இதை நம்பி நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த திட்டத்து மூலியமாக எனக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், ரெக்கார்ட் புக்ஸ், ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ், அது போக டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லானது இந்த திட்டம் தான். பிரிஞ்சு போன என்னோட கல்வியை, அதாவது நான் தடைப்பட்ட அந்த கல்வியை எனக்கு திரும்பவும் கொடுத்தது இந்த புதுமை பெண் திட்டம் தான். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.